ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக ஒரு மொபைல் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் போய் ஒரு பிராண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிராண்டு இந்த ரெண்டு வெப்சைட்லையும் எந்த அளவுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எந்த ஆஃபர் கொடுத்தா நம்ம கம்மியாக வாங்க முடியும்னு சொல்லி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வாங்குவோம். இதை தான் எப்பவுமே நம்ம பண்ணிட்டு இருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஸ்டோரில் இந்த ரெண்டு வெப்சைட்டில் இல்லாத அளவுக்கு ப்ரைஸை கம்மியாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மற்ற சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது ஆன்லைன்ல விட கம்மியான பிரைஸ்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கம்மியான பிரைஸ்ல பெஸ்டான மொபைலை வாங்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வாங்கிரும். ஆனா வாங்கின மொபைல் ஒரிஜினலான மொபைலா, இல்ல ஃபேக்கான மொபைலா, இல்ல க்ளோன் மொபைலா, இல்ல ரீஃபர்பிஷ்டு மொபைலா, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எதிர்பார்க்கறது எப்பவுமே ஒரிஜினல் மொபைல் தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கையில வாங்கின அந்த புது மொபைல் நீங்க எங்க வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஆன்லைன் ஆஃப்லைன் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறமா அது ஒரிஜினல் மொபைலா இல்ல ஃபேக்கான மொபைலா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சில இடத்துல நீங்க வாங்கும் பொழுது பாக்ஸ் இல்ல, அதுக்கு தான் சீப்பான பிரைஸ்ன்னு சொல்லி கூட உங்ககிட்ட கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பாக்ஸ் இல்லாம வாங்குற மொபைலா இருந்தா கூட அது ஒரிஜினலா ஃபேக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பிராண்ட் மொபைல் வச்சிருந்தாலும் சரி, அதுல ஸ்டார் எஸ் 06 ஆஸ்ன்னு நீங்க கொடுங்க. ஓகேங்களா, உடனே IMEI நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த IMEI நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு சில பிராண்ட் மொபைல்ல அந்த IMEI நம்பரை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விவோ மொபைல் எல்லாம் லாங் பிரஸ் பண்ணோம்னாவே காப்பி கேட்கும். காப்பி கொடுத்துட்டு அந்த IMEI நம்பர் நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தட்ல நம்ம IMEI நம்பர் பார்க்கலாம். நீங்க மொபைல் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த மொபைல் வாங்குறப்ப பாக்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த பாக்ஸை எடுத்து நீங்க காப்பி பண்ணின அந்த IMEI நம்பரும் இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய IMEI நம்பரும் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணுங்க. இந்த ரெண்டுமே கரெக்டா இருந்தது அப்படின்னா ஒரிஜினல் மொபைல். அதாவது பாக்ஸ்ல வெளியே ஒன்னு கொடுத்துட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா IMEI நம்பர் வேறையா இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஃபேக் மொபைல். ஓகேங்களா, சோ தட் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது வேற மெத்தட்ல எப்படி செக் பண்றதுன்னா, சோ செகண்ட் மெத்தடா நம்ம என்ன பிராண்ட் மொபைல் வாங்கியிருக்கோமோ அந்த பிராண்ட் மொபைலுக்கு உண்டான வெப்சைட்ல போய் நம்ம IMEI நம்பரை போட்டோம்னாவே ஸோ நம்மளுடைய வாரண்டி பீரியடை செக் பண்ணி சொல்லும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க விவோ மொபைல், ஓப்போ மொபைல், ஒன் பிளஸ், ரெட்மி மொபைல், ஸோ இது மாதிரி மொபைலுக்கெல்லாம் நீங்க வாரண்டியை நீங்க செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பிராண்ட் மொபைல் வாங்குறீங்களோ அந்த மொபைல் பிராண்ட் போட்டுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கிட்ட விவோ மொபைலுக்கு விவோவோட வாரண்டி செக்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா விவோ வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்க விவோவோட அந்த IMEI நம்பர் போட்டு ஐ அக்ரியை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் கேட்கும். பக்கத்தில் இருக்கிற நம்பரை நீங்க உள்ள என்டர் பண்ணிட்டு அகைன் சப்மிட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்டோட மாடல் என்ன கலர்ல வாங்கியிருக்கீங்க, IMEI நம்பர் என்ன வாரண்டி என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே சொல்லும். நீங்க இப்பதான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்களா, அப்போ 1 இயர் கழிச்சு தான் உங்களுக்கு அது எக்ஸ்பயர் ஆகும். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வாங்கினது ஒரிஜினல் தான். ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் இந்த வாரண்டியை நம்ம இங்கே வச்சு செக் பண்ணி உடனே அது கரெக்டான ஃபோனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்ஃபினிக்ஸ் மொபைலாக இருந்தாலும் சரி, மோட்டோ மொபைலாக இருந்தாலும் சரி, ஸோ ஓப்போ மொபைலாக இருந்தாலும் சரி, ஓப்போ வாரண்டி செக், ஒன் பிளஸ் வாரண்டி செக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிராண்டுக்கு உண்டான அஃபீஷியல் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி போடுங்க. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு போட்டீங்கன்னாவே அதோட வாரண்டி செக் என்னங்கிறத நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஆனா இருந்தாலும் ஒரு ரிலையபிளான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கெட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரஸ்டபிள் வெப்சைட் ஒன்று இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு உண்டான அப்ளிகேஷனும் பிளே ஸ்டோர்ல இருக்கு. உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல போய் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். இல்லைன்னா சேம் கூகுள் குரோம்லயே அதை போய் நம்ம போட்டுக்கலாம். அதாவது IMEI.info அப்படிங்கிற வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்கள் எந்த பிராண்டு மொபைலாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, சாம்சங் எந்த பிராண்டு மொபைலாக இருந்தாலும் நீங்கள் புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா போடலாம்.
ஆனால் இது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மாதிரி தான். பட் இது ரிலையபிளான அந்த வெப்சைட்டை பற்றி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது தெரியுது. ஸோ இது வந்து ஒரு செக்யூரான வெப்சைட் தான். நீங்கள் IMEI.info வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு IMEI நம்பரை என்டர் பண்ணிட்டு செக் IMEIங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஹியூமன் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பாருங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, என்ன மொபைலு, அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, சிம்மோட சைஸ் என்ன, என்ன சிம்மு, அவைலபிள் மெமரி என்ன, பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, டிஸ்பிளே சைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே இருக்கிற ஃபுல் டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஓவரால் உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதுக்குள்ளே பெராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும். பெராமீட்டரை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஜிஎஸ்எம், பாடியோட மெட்டீரியல் என்ன, டச் ஸ்க்ரீனு, கலர்ஸு, ஸோ டிஸ்பிளேவோட வித்து அண்ட் பேட்ரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட சப்போர்ட்டு, சார்ஜரோட அவுட்புட் பவர் என்ன, மெயின் கேமரா என்ன. ஸோ நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு புது மொபைல் வாங்கும் பொழுது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணினாவே உங்களுடைய மொபைல் ஒரிஜினலாக ஃபேக்குங்கிறத நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.